அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவா போற்றி. பைரவரினுடைய போற்றிகளை நான் ஷார்ட் ரூபத்தில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாம் அந்த போற்றிகளை பார்க்கலாம். ஓம் தன வைரவா போற்றி, ஓம் தத்துவ தேவா போற்றி, ஓம் தயாலா போற்றி, ஓம் தனநாதா போற்றி, ஓம் தன தேவா போற்றி, ஓம் குலதேவா போற்றி, ஓம் குருநாதா போற்றி, ஓம் குண்டலினி தேவா போற்றி, ஓம் குபேரா போற்றி, ஓம் குணக்குன்றே போற்றி, ஓம் வைரவா போற்றி, ஓம் வலம் தருவாய் போற்றி, ஓம் வற்றாத தனமே போற்றி, ஓம் வறுமையின் மருந்தே போற்றி, ஓம் வனத்துறை வாழ்வே போற்றி, ஓம் திருவுடை செல்வா போற்றி, ஓம் தினம் தினம் காப்பாய் போற்றி, ஓம் திருமண தேவா போற்றி, ஓம் திருவருள் திரண்டாய் போற்றி, ஓம் திருவடி காட்டுவாய் போற்றி, ஓம் சித்தர்கள் வாழ்வே போற்றி, ஓம் சித்தருக்கு சித்தா போற்றி, ஓம் சித்திகள் எட்டே போற்றி, ஓம் சித்தானந்த வடிவே போற்றி, ஓம் சித்திகள் முடித்தாய் போற்றி, ஓம் முழு நிலவானாய் போற்றி, ஓம் முனிவர்கள் மருந்தே போற்றி, ஓம் முடியாதன முடிப்பாய் போற்றி, ஓம் முழு தனம் தருவாய் போற்றி, ஓம் முகிழ் நகை வைரவா போற்றி, ஓம் இரும்பை பொன்னாக்கினாய் போற்றி, ஓம் இருந்தருள் செய்ய வந்தாய் போற்றி, ஓம் இலுப்பைக்குடி வைரவா போற்றி, ஓம் வைரவப்பட்டி வைரவா போற்றி, ஓம் திருப்பத்தூர் யோக வைரவா போற்றி, ஓம் காசி கால பைரவா போற்றி, ஓம் பைரவா போற்றி போற்றி போற்றி. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமஹே தன்னோ சொர்ண ஆகர்ஷண பைரவா பிரச்சோதயாத். இது பைரவரினுடைய காயத்ரி மந்திரம். இந்த போற்றிகளை நாம் 8 முறை படிப்பதோ அல்லது 8 முறை கேட்பதோ மிக மிக சிறந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா, இதெல்லாமே நான் இதற்கு முன்பாக உங்களுக்கு எழுத்து வடிவத்திலேயும் கொடுத்துருக்குறேன். நானும் ப்ரொனவுன்ஸ் பண்ணியும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்த போதிலும் இந்த ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு கொடுத்தா பயனாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால மறுபடியும் கொடுக்குறேன். இந்த போற்றிகள் ரொம்பவும் குறைவானது தான். சில போற்றிகள் பார்த்திங்கன்னா 108 இருக்கும், ஆனால் இது ரொம்ப குறைவானது, ஆனால் சக்தி மிக்கது. பைரவர், அதாவது சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு உண்டான அர்ச்சனை. இந்த ஒரு அர்ச்சனையை நாம் வில்வத்தினால் செய்வது ரொம்ப சிறப்பு. வில்வம் கிடைக்கல அப்படின்னா, அதாவது நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற மலர்களாலேயோ அல்லது வாசனை நிறைந்த மலர்களாலேயோ அர்ச்சனை செய்து பைரவர்கிட்ட மனமுருகி வேண்டினால் நிச்சயமாக நடக்காதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே